என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இன்று உன்னுடைய வாழ்க்கையின் ஓர் அதிர்ஷ்ட செய்தியை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். அப்படி என்ன அதிர்ஷ்டத்தை நம் தாயானவள் நமக்கு தரப்போகிறாள் என்று நீ யோசிக்கிறாயா? நான் தரக்கூடிய இந்த அதிர்ஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக உனக்கு நிகழ்த்தி கொடுக்கும். உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும். எந்த நேரம் நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொல்லக்கூடிய எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களையும் ஆச்சரியங்களையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம். நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய குழப்பமும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நிலைத்த ஒரு பெண்ணிற்கு தண்டனை கிடைத்து விட்டது. அதுவும் மோசமான வகையில் அந்த தண்டனை கிடைத்து விட்டது. இன்றே இதை எல்லோருக்கும் தெரிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் தவறு செய்ய பயப்படுவார்கள். நாம் எதையும் செய்துவிட்டு போகலாம் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதை செய்தாலும் அது தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் அது உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ கலக்கம் கொள்ளக்கூடாது. நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எண்ணியும் என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது. உன்னை தேடி நான் வருவதும் உன்னை தொடர்வதும் எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியங்களை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவின் அன்பு உனக்கு சொல்லித் தருவதை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் போது உனக்கு எல்லா நிலையிலும் வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே யோசித்து யோசித்து மனம் கலங்கிக் கொண்டு நிற்பதை விட நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் நல்லபடியாக என்னவென்று உணர்ந்து கொண்டோமானால் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நமக்கானவற்றை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கிவிட வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ ஏங்கி தவிக்க வேண்டாம். உனக்கான நேரங்கள் இனி உனக்கு என்ன சொல்லும் ஏது சொல்லும் என்பதனை நீ கவனமாக உணர்ந்து கொண்டால் அது போதும். அம்மா சொல்வது போல உன்னை அழிக்க நினைத்தவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி பார்க்க நினைத்து விட்டார்கள், மேலும் மேலும் உன்னை துன்பத்திற்குள் சிக்க வைக்க இவர்கள் நினைத்து விட்டார்கள் என்றால் இதை என்னவென்று நாம் கவனிக்கத்தானே வேண்டும். நம்மை தேடி வருவதையெல்லாம் நாம் என்னவென்று உணரத்தானே வேண்டும். உன்னோடு உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காலத்தை நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. கனவிலும் நாம் நினைத்திராத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்தோம். ஆனால் ஒவ்வொன்றிலும் இருந்தும் மீண்டு வந்தோம். ஆனால் இந்த பெண் செய்த துரோகத்தை போல ஒரு துரோகம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத பல வேதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருந்ததல்லவா? என்னவாகும் என்று என் பிள்ளை நீ கலங்கி நின்றிருந்த பொழுதில் எல்லாம் இந்த பெண்ணினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் சற்று அதிகமாகவே இருந்தது. இந்த பெண் உன் வாழ்க்கையில் செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உனக்கு மனக்குழப்பத்தை தந்து கொண்டே இருந்தது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உனக்குள் மனக்கலக்கத்தை கொடுத்து கொண்டே இருந்ததல்லவா? இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகியினுடைய சொல்லும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நடத்தி கொடுக்க வேண்டும். நான் உனக்கென்று சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதையுமே நினைத்து வருந்திக் கொண்டு இனிமேல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வருத்தம் கொண்டு தவிக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்காக எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு உனக்கு இந்த வாழ்க்கை ஆச்சரியங்களை தரத்தானே வேண்டும். உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள்
இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கத்தானே வேண்டும். இனி எதுவென்றாலும் சரி, நாமாக நின்று நமக்குரிய சந்தோஷங்களை கொண்டு இந்த வாழ்க்கையின் வெற்றியை பெற வேண்டும். யாராவது நமக்கு ஒரு துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் அதற்காக கலங்குவதை முதலில் நிறுத்து. இவர்கள் செய்கின்ற துரோகமும் பாவமும் அவர்களையே சென்று சேரும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் சரியாக நீ செய்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலையை எல்லாம் உணரத்தானே வேண்டும். இந்த நிலையை எல்லாம் கடந்து வரத்தானே வேண்டும். நமக்கென்று நம் வாழ்க்கை என்னவெல்லாம் நமக்கு கொடுக்க யோசிக்கிறது என்பதனை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ளத்தானே வேண்டும். இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டோமானால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த நேரம், இந்த இடம் உனக்கு என்னவெல்லாம் சொல்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும்படி இந்த வராகி உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ கவனமாக உணர வேண்டும். அம்மாவின் அன்பு எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்துவதை எல்லாம் நிறுத்திவிட்டு உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்லும் எல்லா சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையின் ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும். இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்துவதை என்னவென்று எப்பொழுதுமே உனக்கு உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமுமே சரிவர நடக்கும். நான் இருக்கும் நேரம் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றோ ஒரு நாள் நம்மை பிரச்சனைகள் சூழ்ந்து வந்தது என்பதற்காக அதையே நினைத்து கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கையில் ஒரு பெண் ஆடிய ஆட்டம் முடிவுக்கு வந்தது போல மற்றவர்களினுடைய ஆட்டமும் முடிவுக்கு வரும். இவள் செய்த பாவம் இவளைச் சென்று சேரவில்லை. ஆனால் இவளை சார்ந்த ஒருவருக்கு அந்த பாவத்தின் பலன்கள் கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் அந்த வாழ்க்கையினுடைய முழுமையான வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா நேரத்திலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து புரிந்து ஒவ்வொரு நாளும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நாம் நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வேண்டிய இந்த நேரம். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிடு. இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. நடப்பதை எல்லாம் நாம் சரியென புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரிவர புரிந்து கொள்ள முழுமனதோடு நிற்க வேண்டும். எந்த நேரமும் என்ன நடக்கும் என்பதனை நாம் உணரும்போது அந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உன் வெற்றியை நிச்சயமாக என் பிள்ளை நீ உறுதிப்படுத்தி கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் முடிந்து விடுமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்புகள் குறைவுதான். ஏனென்றால் சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கின்றது. சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய எண்ணங்கள் அதிகமாக உன்னை துரத்துகிறது. இதையெல்லாம் கவனமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். வராகி சொல்வது போல உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகளை உனக்கு அதிகப்படுத்தி கொடுத்த இவர்களை எல்லாம் நாம் ஒருபோதும் இனிமேல் விட்டுவிட முடியாது. உன்னை தொடரும் இந்த காலங்களை எல்லாம் நிச்சயமாக எப்பொழுதுமே நீ நினைத்து வருந்தக்கூடாது. உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று நினைத்து நீ வேதனைப்படுவதை விட உன்னை சுற்றி வந்து உனக்கு நன்மைகளை நடத்துவதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் கவனித்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. வராகி உன்னை தேடி வந்து உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்வது எல்லாம் ஒருபுறம், இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நமக்கான வெற்றியை நாம் பெறக்கூடிய நேரமும் வந்துவிட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்வதும் ஒருபுறம். இனி எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எந்த சூழ்நிலையையும் நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனையிலும் இருந்தும் மிகச்சரியான புரிதலை நான் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வெற்றியை நான் உனக்கு உணர்த்தும் பொழுது அந்த இடத்தில் நீ தலை நிமிர்ந்து வாழ்வாய்.
உனக்கான ஆச்சரியங்களும் உன் கண் முன்னால் நடக்கும். மேலும் மேலும் எல்லா சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. எத்தனையோ முறை என் பிள்ளை நீ ஏங்கி தவித்த விஷயங்கள் பல உனக்கென்று நான் கொடுத்தது போல இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையுமே மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எண்ணிய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஈடேற வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாமுமே உனக்கு நல்லதை நடத்தி தரும்படி இந்த வாழ்க்கை அத்தனையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நொடி முதல் என் பிள்ளை நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கப் போகிறது. இந்த பெண்ணின் ஆட்டம் எப்படி அடங்கி இருக்கிறது தெரியுமா? என் குழந்தையே, உன் தந்தை வழி குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண். இவள் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல துரோகங்களை மட்டுமே செய்திருக்கிறாள். ஆனால் என்னவோ இவள்தான் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மீது அன்பு கொண்டவள், அதிகப்படியான அன்பு கொண்டவள் போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாள். இப்படி ஒரு நாடகத்தை இந்த வாழ்க்கையில் ஆடிய இவள் நிச்சயமாக இனி ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்வதற்கான தகுதியை இழந்து விட்டாள். பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இனிமையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இவள் நடந்து கொள்கின்ற விதமோ கொஞ்சம் கூட நாம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை, கொஞ்சம் கூட நாம் உணரும் வகையில் இல்லை. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உணரும் பட்சத்தில் நாம் எதிர்பார்த்ததை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் நிலையில் என் பிள்ளை எதையுமே தவிர்த்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ளும்படி இந்த வராகி முன்னின்று உனக்கு நடத்திய அத்தனையிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். சரியானபடி இந்த வாழ்க்கையை முன்னிறுத்தி கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உனக்கு நான் நடத்துவது போல எல்லாவற்றிலும் உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் என்றென்றும் எந்த நாளும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரிவர தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி எல்லா நன்மைகளும் சரியாக நடப்பதை நீ என்றுமே தெரிந்து கொள்வாய். வராகி சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபட உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்த்தும் இந்த காலம் இனி உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே உனக்கான ஆச்சரியங்களும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைத்தது இந்த பெண்ணினுடைய சூழ்ச்சிகள்தான். இவளின் சூழ்ச்சி ஒவ்வொன்றும் அவர்களின் பிள்ளைக்கே சென்று சேர்ந்து விட்டது. ஒரு பிள்ளையை இழக்கும் நிலைமையில் இருக்கிறார்கள் இவர்கள். இதை இழந்து விடவும் வாய்ப்புகள் அதிகம்தான். நாம் என்ன செய்ய முடியும்? பாவத்தை அதிகமாக சேர்த்து வைத்தால் அது அவர்களின் தலைமுறையை போய் சேரும் என்று தெரியாமல் அதை செய்து கொண்டே இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய அத்தனை எதிர்மறையான விளைவுகளையும் அவர்கள்தான் சந்திக்க வேண்டும். ஒருபோதும் அதற்கு நாம் பொறுப்பாக முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி என்னவெல்லாம் நடந்தது என்பதனை உணர்ந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய ஆச்சரியங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வரக்கூடிய இது போன்ற எத்தனை தீமைகளாக இருந்தாலும் அவை எல்லாமுமே ஒன்றன் பின் ஒன்றாக அழிந்து போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடப்பதையெல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. மனதார நீ யோசிக்கும் விஷயங்கள் உனக்கு எந்த அளவில் மனக்காயங்களை கொடுத்திருந்தாலும் இனி தொடர்ச்சியாக உனக்கு சந்தோஷம் கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. வராகி சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் அது நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் போல உனக்கானவற்றை நான் உறுதிப்படுத்தி தந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் இந்த காலம் எதையுமே என் பிள்ளை நீ உணர்ந்து பெருமகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கட்டும்.
என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும். சூழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகட்டும். இனி நடப்பதை எல்லாம் உணர்ந்து நாம் இருக்கும்படி உனக்கான அத்தனை அதிசயங்களையும் கண்டு என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழத் தொடங்கி விட்டாலே அது போதும். இவர்களுக்கு மட்டுமல்ல, யாருக்காக இருந்தாலும் செய்கின்ற பாவத்திற்கான பலன் நிச்சயமாக உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. செய்வது எல்லாமும் அவர்களுக்கே போய் சேரும் என்பதனை ஒருபோதும் நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனிப்பதை நிறுத்திவிட்டு நடந்த விஷயங்களில் உன்னுடைய நம்பிக்கைகளை முன்னிறுத்தி நீ வெற்றியை பெற தொடங்கு. அது போதும். வேறு எதையும் யோசித்து என் பிள்ளை நீ இனிமேலும் கலங்கி நிற்காதே. உன்னை தேடி நான் வருவது போல உனக்குரிய அத்தனை விஷயங்களிலும் இந்த ஆச்சரியங்கள் எல்லாமும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.